Jacob crossed the Jordan. యాకోబు యోర్దానును దాటాడు. When he went empty-handed. అతడు ఒట్టి చేతులతో వెళ్ళినవాడుగా ఉన్నాడు, దాటినవాడుగా ఉన్నాడు, ఒట్టి చేతులతో దాటాడు. But when he came back, కానీ తిరిగి వచ్చినప్పుడు he came back with 2 camps of blessing. రెండు పరివారుగా ఆయన తిరిగి వచ్చినాడు. Pari is kudurai, horse. Pari, is it parivaram in Telugu? Yes. Pari means horse. ఓకే, పరివారంతో Wow, రైతులతో కలిసి వచ్చాడు. He's tired. You want some water? No, fine. Pari is horse. కాబట్టి ఆ రౌతుతో కలిసి వచ్చాడు. First time I'm seeing a translate with 2 mics. Okay, Pari is horse and Varam is camp. వారం మీన్స్ Camp. క్యాంప్. ఆ గుంపుతో అంటే కొన్ని పదాలు Telugu campu. Yeah. That's it. Now, Parivaram means a property of a king. దేవుని యొక్క స్వాస్థ్యముగా ఇక్కడ పరివారం అనే పదం ఇక్కడ కనబడుతూ ఉన్నది. Parivaram means a property of a king. Yes, that's what Rajo. Yeah. Okay, fine. 2 Parivaram. రెండు పరివారుగా వారు వచ్చినారు. Meaning property of 2 kings. రెండు రాజులతో కలిసి వచ్చిన వాడిగా ఉన్నాడని అర్థం. Jesus never leaves you poor. దేవుడు ఎప్పుడు కూడా నిన్ను పేదవాడిగా వదిలివేయడు. I prophesy over you, you will be the richest people in Vijayawada. ఆ విజయవాడలో నువ్వు చాలా ధనికమైనటువంటి వ్యక్తిగా దేవుడు నిన్ను చేయబోతూ ఉన్నాడు. You might have come here empty-handed. నీవు వట్టి చేతులతో వచ్చిన వారుగా ఉండవచ్చును. We all are going to go back home with 2 camps of blessing. ஜான் ஜப்ராஜ் தமிழ்நாட்டிலிருந்து சில மாதங்களாக குடிபெயர்ந்து ஆந்திராவுக்கு போயிருக்கிறார். ஆந்திராவில் மீட்டிங்கில் அவர் பேசுகிறாரு. இரு பரிவாரங்கள் என்பது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை குறிக்குதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் எப்படி வரும்? அதுக்கப்புறம் இந்த வருடம் சூப்பர் நேச்சுரல் வருஷமாக உங்களுக்கு இருக்கும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்கிறார் ஜான் ஜப்ராஜ். இங்கே தமிழ்நாட்டில் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு தெரியல. இப்போ ஆந்திராவில் போய் பிரம்மாண்டமான மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணிட்டு அங்கே டான்ஸ் ஆடின்னு இருக்காரு. இந்த இரு பரிவாரங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதம். நீங்கள் வெறுங்கையோடு வந்துக்கிறீங்களா, நீங்கள் போகும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு போவீங்க, இரு பரிவாரங்களோடு போவீங்க அப்படின்னு ஆசை காட்டி பேசுகிறாரு ஜான் ஜப்ராஜ். இங்கே இப்படி தான் போயிடுது கிறிஸ்தவம். இன்றைய கிறிஸ்தவம் ஆசை காட்டுறவங்களை நம்பி மோசம் போயின்னு இருக்காங்க இன்றைய கிறிஸ்தவர்கள். இது எப்படி இரட்டிப்பான நன்மை கிடைக்கும், இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான தேவை, நம்முடைய தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படும்? அதெல்லாம் ஜீபம்பா வேலை கிடையாது. இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளை நம்ம அடையிறது நம்ம நினைச்ச உடனே நம்ம தேடி வர்றது ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தா தான் அந்த பணத்தை கொண்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்க முடியும். அது தவிர இங்கே இந்த உலகத்தில் வேறு வழி கிடையாது. பைபிளும் அதுதான் சொல்லுது, நான் சொல்லலை, பைபிளும் அதுதான் சொல்லுது. அதுக்காக தான் இந்த உலகத்தில் நிறைய தொழில்கள் உழைச்சி சம்பாதிச்சு அவங்கவுங்க. இப்போது இந்த கல்வியை எடுத்துங்க, பல படிப்புகள் இருக்குது. இதான் என்ஜினியரிங் இருக்குது, டாக்டர் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, அது பல துறைகள் இருக்குது. அந்தந்த துறைகளை அவங்கவுங்க படித்து அதில் பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு பணம் கிடைக்கும். வேறு எந்த வழியிலும் நமக்கு கிடைக்காது. உழைச்சா தான் இங்கே ஊதியம். அப்படி இருக்கும்போது ஜான் ஜப்ராஜ் இரு பரிவாரங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வருடம் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் இயராக இருக்கும் அப்படின்னு அதிசயத்தின் ஆண்டான். அதிசயம் அற்புதம், அப்படியே பணம் கொட்டும். இவர் சொல்லிட்டாருன்னா, ஜான் ஜப்ராஜ் சொல்லிட்டாருன்னா பணம் கொட்டும். இந்த இளைஞர்களை அவர் வழித்தவரை வச்சுட்டார். ஏன்னா இந்த இளைஞர்களை வழித்தவரை வச்சுட்டார். அவர்களுடைய சக்தியை உரிகிறார். பிள்ளைகளை குழந்தைகளை ஆட விட்டுட்டு அவர் அதுங்களுக்கு டயர்டாக இருக்குதா, அதுங்களுக்கு சோர்வாக இருக்குதா, அதெல்லாம் இவருக்கு கவலை கிடையாது. இவர் ஆடணும், அந்த பிள்ளைகளை ஆடணும், கத்தனா கூச்சல் போடணும். ஏன்னா விஜயவாடா மக்கள் நல்ல சத்தமாக கூச்சல் போடணும். இதுதான் கிறிஸ்துவமா? இதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சாரா? ஊரூராக போய் டான்ஸ் ஆடினாரா? ஊரூராக போய் பாட்டு பாடினாரா? என்ன சொன்னார்? என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து? எங்கேயாவது இது செஞ்சுருக்காரா பைபிளில்? இங்கே போனார், டான்ஸ் ஆடினார், அந்த நாசரத்தில் போய் பாட்டு பாடினார், ஏதாவது இருக்குதா? பாட்டுக்கும் கூத்துக்கும் இங்கே இடம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் பாட்டுக்கும் கூத்துக்கும் இங்கே இடம் கிடையாது. இது சாமி இறைவன் என்ற ஒரு வழிபாட்டில் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு போச்சு. பாட்டும் கூத்தும் இன்றைக்கு, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அந்த காலம் பாட்டு மட்டும் இருந்தது. இப்போது கூத்தும் அது டான்ஸும் அது அங்கே ஆக்கிரமிச்சிச்சு இன்றைய கிறிஸ்தவத்தை.
பாட்டுகள் பல பாடி கேசட்டு போடுறது, அதை சேல்ஸ் பண்ணுறது, அதை மணிக்கணக்கில் கேட்கறது, வேறு வேலை பார்க்குறது கிடையாது, அறிவை வளர்க்குறது கிடையாது, கல்வி அறிவை வளர்க்குறது கிடையாது, மற்றபடி ஒரு நன்மையான காரியம் எதுவும் செய்கிறது கிடையாது. பாட்டுகளே கேட்டுட்டு இன்றைக்கி பாழா போனவங்க தான் அதிகம். கிறிஸ்துவத்தில் பாட்டுகள் கேட்டு பெர்க்மான்ஸ் பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டு, ஜாலி ஆபிரகாம் பாட்டு, இப்படி எல்லா பிரபலங்களுடைய பாட்டெல்லாம் கேட்டு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை பாழா போனதான் இங்கே நடந்துங்கிற வேலை. அதனால் சாந்தவரை சொல்லிட்டா நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துடாது. நாம் உழைக்கணும், அதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் உரைக்குது பைபிள். அதை நம்ம உறக்க சொல்லணும். உழைப்பதான் இங்கே மறைச்சி வச்சிருக்குது பைபிளில். மனிதன் உழைச்சி தான் இங்கே காசு சம்பாதிக்கணும். அதுக்காக தான் இந்த பல வழிகளை இந்த உலகத்தில் வச்சுருக்காங்க. பல தொழில்கள், என்ன ஒரு வெல்டிங் தொழில், என்ன அதை கற்றுக்கிட்டா இன்றைக்கி சம்பாதிக்கலாம். நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், காசு சம்பாதிக்கலாம், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றலாம். இப்படி பல வேலைகள் இங்கே செஞ்சால் தான் நமக்கு காசு. அப்போ தான் அது ஆசீர்வாதம். உழைப்பின் மூலம் நாம் பெறுவதே பெரும் பணமே அதுதான் ஆசீர்வாதம். ஏன்னா உழைக்காத கடவுள் கொடுத்துருவாரு, இயேசு கிறிஸ்து கொடுத்துருவாரு, ஜான்ஜாபா சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம மிதப்பில் இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்க்கை நாசனமாக தான் போகும். அதனால் இந்த வேதம் என்ன சொல்லுது, பைபிள் படிக்கிற வயசில் படி, உழைக்கிறவங்க உழை, வீட்டு வேலை செய்கிறவங்க பெண்கள் ஆண்கள் வீட்டு வேலை செய்யுங்க, மற்ற எல்லாத்தையும் செஞ்சால் தான் இங்கே இந்த நடைமுறை வாழ்க்கையை நம்ம நன்றாக செஞ்சால் தான் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். வேறு வழி ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. அதை தான் பைபிள் சொல்லுது. யாரையும் நம்பாதீங்க, ஜான் ஜப்ராஜை நம்பாத, போகர் சிலாரச சொல்லுவார் அதை நம்பாத, டிபிஎம் காரங்க வந்து அப்பா அம்மா விட்டு ஓடி வந்துடுங்க அது சொல்லுவாங்க, நம்பாத. அதுதான் பைபிள் சொல்லுது. தாயின் தகப்பனை உன்னை விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு பைபிள் சொல்லுதுன்னு டிபிஎம் காரங்க சொல்லுவாங்க, அதை நம்பாத. இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கை நம்ம சரியாக வாழணும். பெற்றோரை காக்கணும், பிள்ளைகளை காக்கணும், உறவுகளை தேடி போய் விசாரிக்கணும், அவர்களுக்கு வியாதி வறுமையில் நம்ம உதவணும், வறுமையை போக்க வியாதி போக்க வழி சொல்லணும். நம்ம முதல்ல வியாதியிலேருந்து வறுமையிலேருந்து எப்படி விடுபட்டு வாழறது அதை நம்ம செய்யணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்றபடி இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய தேவையில்லை. இந்த நடைமுறை வாழ்க்கையை, நம்ம வாழும் ஒரு வாழ்க்கையை சரியாக சீரும் சிறப்பமாக அடுத்தவருக்கு உதவி செய்து, உற்றோருக்கு பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்து அவர்களை உயர்த்துவதே இங்கே நடக்க வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு அசதியாக இருந்துக்கின்னு சோர்வாக இருந்துக்கின்னு பைபிளை மணிக்கணக்கில் படிச்சுக்கின்னு ஜான் ஜப்ராஜ் பாட்டை மணிக்கணக்கில் கேட்டுக்கின்னு நம்முடைய வேலைகளை செய்யாத இப்படி எல்லாம் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் கைக்கூடி வராது. நாம் செய்கிற வேலையை சரியாக ஒழுங்கு கிரமமாக உற்சாகத்தோடு எல்லாத்தையும் நான் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். பாத்ரூமு, சமையல் செய்கிற இடம், வீடு ஒட்டடை இல்லாத இருக்கணும். ஏன்னா இவ்வளோ இருக்குது. அவங்கவுங்க கடமையை நம்ம செவனே செஞ்சால் தான் உயர்வு, வேறு வழி இங்கே இல்லை. ஏன்னா ஃபேனில் வந்து அழுக்கேறி கலக்கிறது 6 மாதமா 1 வருஷமா ஃபேனை போட்டு உட்காந்துக்கிறது. ஃபேனில் இருக்கிற அழுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஏறி தொடங்க இப்படி செய்கிறது நம்மளுக்கு ஆரோக்கியம். அந்த காற்றானது அந்த ஃபேனில் முழுமையாக வந்து நம்முடைய சரீரத்தை அடையணும். அது வெயிட்டில் ஏறிச்சுன்னா ஓடாது. அப்போ என்னது, நமக்கு வியாதி ஏன் வருது? நிறைய வீட்டில் அந்த ஃபேனை கூட தொடங்க மாட்டாங்க. ஜான் ஜப்ராஜ் பாட்டு கேட்குறது தான் பெருசாக இருக்கும். எப்படி ஸ்பீக்கருங்களை வச்சுக்கின்னு ஆம்பிள் பேர் வச்சுக்கின்னு ஜான் ஜப்ராஜ் கேட்ட பாட்டை சத்தமாக போட்டுக்கின்னு இந்த வேலையிலெல்லாம் செய்கிறது கிடையாது. நண்பர்களே, நாமும் நம்முடைய சந்ததியும் தலைமுறைகளும் வளமாக வாழ வேண்டும் என்றால் இந்த நடைமுறை வாழ்க்கையை சரியாக வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.